அப்போ ஒரு கட்டிடத்துல தீ விபத்து நடந்தா உள்ளே இருக்கிறவங்கள காப்பாத்த ஒரு அவசர அலாரம் இருக்கும் இல்லையா? அது முழுக்க முழுக்க நம்ம பாதுகாப்பிற்கானது தான். ஆமா, கண்டிப்பா. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா தனக்கு பிடிக்காதவங்கள மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக யாராவது அந்த அலாரத்தை அடிச்சு விட்டா என்ன ஆகும்? பெரும் பதற்றம் உருவாகும் இல்லையா? கரெக்ட். பாதுகாப்பிற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் எப்படி ஒரு பழிவாங்கும் ஆயுதமா மாறுது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிக்கலான ஒண்ணு. சரியா சொன்னீங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். குறிப்பா 2024ல உச்ச நீதிமன்றத்துல நடந்த தாரா லக்ஷ்மி நாராயணா எதிர் தெலுங்கானா மாநிலம் அப்படிங்கிற வழக்க வச்சு இத நாம அலசலாம். அதாவது இந்த விவாதத்துல நாம எந்த பக்கமும் சாய்ந்து பேச போறதில்ல அப்படிங்கறது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு முதல்லயே சொல்லிக்கிறோம். உணர்வுபூர்வமான இந்த பிரச்சனையில சட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு மூல ஆதாரங்கள்ல இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, எந்த தரப்புக்கும் நம்ம ஆதரவு இல்ல. சரி, இந்த கேஸோட பின்னணி என்ன? ஒரு கணவன் விவாகரத்து கேட்டதுக்காக ரொம்ப மாசம் கழிச்சு மனைவி அவர் மேலையும் அவர் குடும்பத்து மேலையும் வரதட்சணை கொடுமை, அதாவது ஐபிசி செக்ஷன் 498A படி எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்போ அந்த சம்பவங்களோட கால வரிசைய, அதாவது அந்த டைம் லைனை பார்த்தாலே உங்களுக்கு அந்த பழிவாங்கும் நோக்கம் ரொம்ப தெளிவா புரியும். அக்டோபர் 2021ல மனைவி வீட்டை விட்டு வெளியேறுறாங்க. ஓ, அக்டோபர் மாசமே வெளியே போயிட்டாங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம தான் வேற ஒருத்தரோட தொடர்புல இருக்கேன் அப்படியும் போலீஸ் கிட்ட ஒரு கடிதமும் எழுதி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2021ல கணவன் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாரு. போறாங்க. டிசம்பர்ல கணவன் நோட்டீஸ் அனுப்புறார். அப்போ இந்த 498 எஃப்ஐஆர் எப்போ பதிவு செய்யப்படுது? அதுதான் இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிப்ரவரி 2022ல தான் எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. என்னது, பிப்ரவரிலியா? அதாவது விவாகரத்து நோட்டீஸ் 2 மாசம் கழிச்சு. கரெக்ட். அதுவும் கணவன் மட்டும் இல்லாம வேற வேற ஊர்ல வசிக்கிற அவரோட பெத்தவங்க, சகோதரிகள்னு மொத்த குடும்பத்து மேலயும் எஃப்ஐஆர் போடப்படுது. இது கொஞ்சம் கூட நம்ப முடியாம இல்லையே. வீட்டை விட்டு வெளியே 4 மாசம் ஆச்சு, விவாகரத்து நோட்டீஸும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஏன் எஃப்ஐஆர் போடணும்? அதுதான் கணவன் தரப்போட வாதமும். அது மட்டும் இல்ல, அந்த குறிப்புகள்ல நான் படிச்சேன், அந்த சகோதரிகள் பெங்களூரு, குண்டூர், நெல்லூர்னு பல 100 கிலோமீட்டர் தள்ளி வசிக்கிறவங்களாம். வேற வேற ஊர்ல இருக்கிறவங்க எப்படி தினமும் மனைவியை குடும்பப்படுத்த முடியும்? இந்த ஜியோகிராஃபி லாஜிக்கே இடிக்கிறதே. இத உடனே நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கலாமே. இதத்தான் கணவன் தரப்பும் எடுத்துக்கிட்டு போனாங்க. அதாவது சிஆர்பிசி செக்ஷன் 482 அப்படிங்கிற சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்த பொய்யான எஃப்ஐஆரை ரத்து செய்ய சொல்லி கேட்டாங்க. ஓ, இந்த செக்ஷன் 482ங்கிறது உயர்நீதிமன்றத்தோட சிறப்பு அதிகாரம் இல்லையா? ஆமா. ஆரம்பத்திலேயே பொய்யான வழக்குகளை ரத்து செய்ய உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா தெலுங்கானா உயர்நீதிமன்றம் இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய மறுத்துட்டாங்க. ஏன்? காலவரிசையும் அவங்க வசிக்கிற இடமும் இவ்ளோ முரண்பாடா இருக்கும்போது ஏன் நீதிமன்றம் இதை நிராகரிக்கல? ஏன்னா பொதுவாவே எஃப்ஐஆர் போட்ட ஆரம்ப கட்டத்துல அதுல தலையிட உயர்நீதிமன்றங்கள் ரொம்பவே தயங்குவாங்க. குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு வந்தாச்சு, போலீஸ் விசாரிக்கட்டும்னு விட்டுடுவாங்க. ஓ, அதனாலதான் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டி வந்ததா? கரெக்ட். அவங்க கைதாவத மட்டும் தடுத்துட்டு கேஸ ரத்து பண்ணல. அதனாலதான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் இந்த ஆம்னிபஸ் அலிகேஷன்ஸ்னு சொல்ற பொதுப்படையான குற்றச்சாட்டுகளை எப்படி பார்த்தாங்க? எந்த தேதியில என்ன நடந்துச்சுன்னு விவரமே இல்லாம சம்பந்தமே இல்லாத உறவினர்களை உள்ள இழுத்ததை அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அவங்க அதை ஏத்துக்கல. விவாகரத்து நோட்டீஸ்க்கு அப்புறம்தான் இந்த வழக்கே வந்திருக்கு அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் ரொம்ப ஆழமா கவனிச்சாங்க. இதுக்காக அவங்க சட்டத்துறையில ரொம்ப பிரபலமான பஜன்லால் வழக்க முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, பஜன்லால் வழக்கு. எந்தெந்த சூழ்நிலையில ஒரு பொய்யான வழக்கை ரத்து செய்யலான்னு உச்சநீதிமன்றமே ஒரு 7 வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்குமே, அதுதானே? சரியா சொன்னீங்க. அந்த பட்டியல்ல இருக்கிற 7வது பிரிவு, அதாவது கேட்டகரி 7 முற்றிலும் தனிப்பட்ட பழிவாங்கும் நோக்கத்துக்காக போடப்படுற வழக்குகளை பத்தினது. அப்போ இந்த தாரா லட்சுமி நாராயண வழக்குக்கு அந்த 7வது பிரிவை பொருத்தி பார்த்தாங்களா? ஆமா. எந்த ஆதாரமும் இல்லாம பல 100 கிலோமீட்டர் தள்ளி வாழ்ற உறவினர்கள் மேல சுமத்தப்பட்ட பொதுப்படையான குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையா நிராகரிச்சாங்க. சூப்பர். அப்போ எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி மொத்த எஃப்ஐஆரையும் ரத்து பண்ணிட்டாங்களா? கண்டிப்பா. மொத்தமா கேஸையே அதிரடியா ரத்து செஞ்சுட்டாங்க. இதை இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கலாம்?
நாளைக்கு யாராவது இது போல ஒரு பொதுப்படையான பழிவாங்கும் வழக்குல சிக்கிக்கிட்டா இந்த தீர்ப்பு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும் இல்லையா? 100% உங்களை காப்பாத்த போற 2 முக்கியமான ஆயுதங்கள் என்னன்னா, சம்பவங்களோட டைம்லைன், அப்புறம் நீங்க வசிக்கிற அந்த புவியியல் இடம், அதாவது ஜியாகிரபி. விவாகரத்து நோட்டீஸுக்கு அப்புறம் வர வழக்குகளை நீதிமன்றங்கள் இப்ப ரொம்ப தீவிரமா கவனிக்கிறாங்க. கரெக்ட். வழக்கறிஞர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி சிஆர்பிசி 482க்கு கீழே பஜன்லால் வழக்கை எப்படி பயன்படுத்துறதுன்னு இது ஒரு நல்ல பாடம். கண்டிப்பா இது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். சரி, சட்டங்கிறது பாதிக்கப்படுறவங்கள காப்பாத்தணும், அதே நேரம் அதை துஷ்பிரயோகம் செய்யறவங்கள தடுத்து நிறுத்தணும். ஆனா ஒரு உண்மையான உதவிக்கான குரலையும் திட்டமிட்ட பழிவாங்கலையும் அப்பாவி மக்களோட வாழ்க்கை நீதிமன்றங்கள்ல சீரழியறதுக்கு முன்னாடியே நம்ம சிஸ்டம் எப்படி ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க போகுது? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆமா, இத பத்தி நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.